ஸோ இன்றைக்கான டுட்டோரியல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது ஒரு டிக்கெட் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணி உங்களோட டிக்கெட்டை வந்து நீங்கள் எப்படி சேல் பண்ணலாம், அதை பற்றின ஆட் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டுட்டோரியல் வந்து நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டுட்டோரியல் வந்து அப் டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்களோட ஆட் மேனேஜர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளோட கேம்பெயின் எல்லாமே நம்ம ரன் பண்ண முடியும். அதாவது இங்கே தான் வந்து நம்மளோட ஆடை வந்து நம்ம இங்கே வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆடை வந்து இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்மளோட ஆடை ரன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பக்கத்தில் வந்து உங்களுக்கு கிரியேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணவங்க வந்து மல்டிபிள் ஆட் கேம்பெயின் செக்ஷனுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளோட ஆட் வந்து நீங்கள் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டுட்டோரியல் வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதாவது நம்மளோட டிக்கெட் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எங்கேஜ்மெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும், நீங்கள் எந்த மாதிரியான எங்கேஜ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ எங்கேஜ்மெண்ட் மீன்ஸ் வந்து எப்படின்னா அதிகப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதிகப்படியான ஷேர்ஸ் வர்றது, இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த கமெண்ட்ஸில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அது இந்த எங்கேஜ்மெண்ட்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த எங்கேஜ்மெண்ட் வந்து போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் இருக்குது. பர்டிகுலர் போஸ்ட்டை மட்டும் நீங்கள் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களோட பேஜையே நீங்கள் எங்கேஜ்மெண்ட் பண்ணலாம். உங்களோட பேஜுக்கு அதிகப்படியான லைக்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் லைக்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட கேம்பெயின் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈவெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட ஈவெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோன்னா இங்கே வந்து உங்களோட ஆட் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கேம்பெயின் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி நேம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குமோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு ஈவெண்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இங்கே எந்த நேம் நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற நேமுக்கும் நீங்கள் ரன் பண்ணுற ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாளை பிள்ளை நீங்கள் உங்களோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் வரும்போது எதுக்காண்டி இந்த கேம்பெயின் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காண்டி தான் இந்த நேம் நீங்கள் கொடுக்குறது. ஓகேங்களா? நான் இந்த டுட்டோரியலுக்காண்டி எக்ஸாம்பிளுக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரு ரேண்டமாக ஒரு நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேம்பெயின் பட்ஜெட் சொல்லி கேட்கும். இங்கே வந்து லைஃப் டைம் டெய்லி பட்ஜெட் கேட்கும். நீங்கள் வந்து லைஃப் டைம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். லைஃப் டைம் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு 3000 rupees நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3000 rupees நான் கொடுத்துட்டு நான் கீழே வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆட் செட் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து நான் ஈவெண்ட் 1ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஒன்று கொடுத்துட்டு நம்மளோட ஆட் வந்து எப்போ ரன் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்மளோட ஆட் வந்து 21 ரன் ஆகணும். எந்த டேட் வரைக்கும் நம்மளோட ஆட் ரன் ஆகணும் அதே நீங்கள் இங்கே வந்து கொடுத்தாங்க. ஒரு 1 வீக் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகணும்னா நீங்கள் 1 வீக் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் இருக்கிறத வந்து நீங்கள் டிஃபால்ட் அப்படியே ஓட்டுற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து யாரை டார்கெட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் இப்போ ரேண்டமாக வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வீடியோக்காண்டி. ஸோ இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களோட ஆட் வந்து நீங்கள் எங்கே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ட்ரை பண்ணிட்டு நான் என்னோட லொக்கேஷன் வந்து இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு மேலே வந்து உங்கள் லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் வரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஊரில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆட் ரன் ஆகணுமா, இல்லை உங்கள் ஊரில் இப்போ ரீசெண்டாக வந்து வசிக்கிறவங்களுக்கும் உங்களோட ஆட் ரன் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளோட ஆட் வந்து எல்லா பேருமே நம்ம ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நம்மளோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்றப்ப வந்து நம்ம ஜஸ்ட் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆடை பொறுத்து தான் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும். ஓகே, ஸோ அது வந்து ஆப்ஷன் அப்படி தான் உங்களோட ஆடை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ அப்படி லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எந்த ஏஜ் பீப்புளை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ஏஜ் பீப்புளை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஜெண்டர், நீங்கள் வந்து மேல் ஆர் ஃபீமேலாக டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து உமனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஈவெண்ட் வந்து உமனுக்கான ஈவெண்ட் தான். ஸோ உமன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி வந்து உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து இங்கே வந்து தமிழ்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா
உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து மேனுவல் பிளேஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். மேனுவல் பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்மளோட ஆட் வந்து எங்கே ஷோ ஆகணும்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் ரன் ஆகணும் அந்த மாதிரிலாம் கேட்கும். நம்ம ஃபேஸ்புக் அப்படின்னு டிக் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாகவே அங்கே ஃபேஸ்புக் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேனுவலே கிளிக் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டு அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களோட அடுத்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கேயுமே வந்து மேலே ஆட் நேம் கொடுத்துக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு என்ன நேம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கேயுமே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட பேஜை நீங்கள் இன்ஸ்டால் லிங்க் பண்ணோன்னா இங்கே கீழே கிரியேட் ஆடுன்னு இருக்கும். அது நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட ஈவெண்ட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து உங்களோட யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன மாதிரி ஈவெண்ட்லாம் நீங்கள் ரன் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. அதில் வந்து உங்களோட இப்போ ஈவெண்ட் இந்த ஆட் கொண்ட ஈவெண்ட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. சூஸ் பண்ணோட சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்மளோட ஆடு, நம்மளோட போஸ்ட்டு, நம்மளோட ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் முடிச்ச பிறகு கீழே இருக்கிறத வந்து நீங்கள் பப்ளிஷ்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. பப்ளிஷ் நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களோட ஆடு வந்து நீங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து நம்மளோட ஈவெண்ட்டுக்கு உண்டான ஆட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட ஆட் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸ்பான்சர் ஆடாக நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.